நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பானது பங்குனி உத்திரம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் முதல் மாதம் தெரியும், 12வது மாதம் பங்குனி மாதம் தெரியும். மீன மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் நிற்கிற நேரத்தில் பௌர்ணமி வரும். 5 கிரகங்கள் ஒரே வீட்டில், தந்தையும் மகனும் ஒரு வீட்டில், செவ்வாய் நீச்சு பெற்று போயிடுறார், குரு இங்க ரிஷபத்தில் இருக்கார், ராகு மாற போறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த பங்குனி உத்திரம் வர்றது மிகப்பெரிய ஔஷதம். பங்குனி விரதம் இருக்கிறது அவ்வளவு பெரிய. ஒவ்வொரு கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு விரதமான விழாக்கள் நடக்கும். இது வைணவ விழா காலம், இது சிவனது விழா காலம்னு இருக்கும். ஆனா இந்த பங்குனி உத்தரத்துல மாத்திரம் எல்லா கோவில்கள்லையும் விழா. அந்த சுபத்தை செய்யக்கூடிய நட்சத்திரம் ஸ்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். ஆகவே இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் நல்ல விஷயங்களை சிந்திக்கணும், நல்லதே பேசணும், திருப்புகழ் பாடணும். திருப்புகழை பாடினால் எல்லா கோவில்லையும் கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போய் அந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா, திருக்கல்யாணம் திருமாங்கல்யம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் சுபம் நடக்கும், சந்தோஷம் வரும், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நான் காசியில் தர்ப்பணம் கொடுத்துட்டேன், கயால கொடுத்துட்டேன், வருஷம் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. காசியில் கொடுத்தாலும் கயால கொடுத்தாலும் தயவு செஞ்சு உங்களுடைய மூதாதையர்களுக்கு வருடம் நீங்கள் தர்ப்பணங்கள் கொடுத்து ஆகணும். எத்தனை 100 வருஷம் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன்ல இந்த பங்குனி உத்திரம் வராது. தயவு செஞ்சு. வணக்கம் சார். என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு கலாட்டா டிவி நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், பங்குனி உத்திரம் வரப்போகுது. பங்குனி உத்திரம் அப்படின்னாலே ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு டே அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் பங்குனி உத்திரத்துக்கான முக்கியத்துவம் என்ன? ஆன்மீக ரீதியாக எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த பங்குனி உத்திரம்? ஒவ்வொரு மாதமும் சூரியனது ஸ்திதியும் சந்திரனது ஸ்திதியும் சூரியனும் சந்திரனும் சேரும் காலம், எந்தெந்த கிரகங்கள் எப்பெல்லாம் எப்படியெல்லாம் சேரும்போது மக்கள் எல்லாம் எளிமையாக சில பரிகாரங்களும் விரத முறைகளும் இருந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம தமிழ் கேலண்டரில் சொல்லப்பட்ட விதிமுறைகள். அதனால் சித்திரை மாதத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 12வது மாதமாக வருது, அதே மாதிரி 12வது நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரம் வருது சார். இதுதான் பொதுவான விதிமுறைகள். எல்லாரும் சொல்லுவாங்க 12வது மாதமாக வந்தால் என்ன, 12வது நட்சத்திரமாக வந்தால் என்ன, அதனுடைய சிறப்பு என்னன்னு நம்ம சொல்லணும். இந்த உத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு உத்திரம் இல்லாமல் கட்ட முடியாது. அந்த உத்திரம் தான் அந்த வீட்டினுடைய மொத்த அடிவாரத்தையும் தாங்கக்கூடியது, அஸ்திவாரத்தினுடைய பலத்தை தாங்கக்கூடியது. 2 செவத்துக்கு நடுவில் இந்த உத்திரம் ஒன்று அந்தரத்தில் நிற்கும், ஆனால் பலமானதாக இருக்கும், முழு வெயிட்டையும் தாங்கக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசியில் 2 பாதங்களும் கன்னி ராசியில் 2 பாதங்களும் இருக்கக்கூடியது. 12 மாதத்தில் கடைசி மாதம், அதுதான் கடைசி மாதம். அந்த பங்குனி மாதத்தில் மனிதர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்காது, தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதில் சிவ வைஷ்ணவம்ன்ற பேதம் இல்லாமல் சிவன் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் கல்யாணம் நடக்கும், வைணவ சம்மந்தப்பட்டவர்களுக்கும் கல்யாணம் நடக்கும், முருகனுக்கும் கல்யாணம் நடக்கும். கம்பராமாயணமும் அரங்கேற்றிய மாதம். இப்படி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போவேன். ஆனால் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். மக்களுக்கு இது என்ன நன்மை தரும், எனக்கு என்ன சார் லாபம் தரும்? இப்போ கோயிலுக்கு போகும்போதே ஒரு 5 ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றிட்டு எனக்கு 5 கோடி ரூபாய் பணம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எத்த தின்னா பித்தம் தெரியும். சூரியன் இருக்கும் ஸ்திதி, சூரியன் பிரவேசிக்கும் நட்சத்திரம், சூரியன் பிரவேசிக்கும் ராசி முக்கியமானது. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பானது பங்குனி உத்திரம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் முதல் மாதம் தெரியும், 12வது மாதம் பங்குனி மாதம் தெரியும். மீன மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் நிற்கிற நேரத்தில் பௌர்ணமி வரும். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி வரும்போது அந்த நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடுவோம். உத்திர நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும். உத்திர நட்சத்திரங்கிறது பௌர்ணமிக்கு முன்னாடியோ பின்னாடியோ சில நேரங்களில் மாறும். அப்படி பௌர்ணமி பின்னாடி வருது, உத்திர நட்சத்திரம் முன்னாடி வருது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு பொன்னான காலம். நிறைய ராகு கேது பிரச்சனை உள்ளவர்களுக்கு
இது ஒரு பொன்னான காலம். 5 கிரகங்கள் எந்த வருஷத்துலேயும் இந்த மாதிரி கிடையாது. மீன ராசியில் இருக்கும்போது சூரியன் மட்டும் இருப்பார். அங்கே பௌர்ணமி காலம் வரும், உத்திர நட்சத்திரத்தினுடைய பார்வை, இது எல்லாம் கிடைக்கும். அந்த விரதம் இருந்தால் பலிதம் கிடைக்கும். 5 கிரகங்கள் ஒரே வீட்டில், தந்தையும் மகனும் ஒரு வீட்டில். செவ்வாய் நீச்ச பெற்று போயிடுறார். குரு இங்கே ரிஷபத்தில் இருக்கார். ராகு மாற போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த பங்குனி உத்திரம் வர்றது மிகப்பெரிய ஔஷதம். பங்குனி விரதம் இருக்கிறது அவ்வளோ பெரிய விசேஷத்தை தரும். திருமண தடையை போக்கும். பித்திருக்களுக்கு யாராவது தர்ப்பணம் பண்ணாமல் இருக்காங்க சார், எங்கள் அப்பா அதை பண்ணுறதில்ல சார், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட இந்த பங்குனி மாதத்தில் விரதம் இருந்து, உத்திர நட்சத்திரம் ஸ்திர நட்சத்திரம், சூரியனது நட்சத்திரம், சூரியன் மீனத்துக்கு போகும் நட்சத்திரம், அப்படிப்பட்ட காலத்தில் நினைத்ததை ஜெயிக்கலாம். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறப்ப முருகப்பெருமானுக்கும் ஒரு உகந்த நாளாக இருக்குது. ஐயப்ப சுவாமி, மணிகண்ட சுவாமி அவதரித்த தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற அந்த இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கோப்பாக அமையுது. அப்போ இந்த வழிபாடு வந்து எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது? இன்னும் ஒரு 15 நாளில் வந்து சித்திரை 1 தமிழ் வருஷ பிறப்பு ஆரம்பம். இந்த சித்திரை 1க்கு அவ்வளோ விசேஷம் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் முதல் டிகிரி மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய காலில் வந்து சூரியன் பிரவேசிக்க போகிறார். இங்கே கடைசி ராசியில் அவர் இருக்கும்பொழுது ஏற்படக்கூடிய கடைசி பௌர்ணமி இதுதான். சித்ரா பௌர்ணமி முழு நிலவு வரும். இப்படிப்பட்ட அபூர்வ காலங்களில் நம்ம ஒரு பொழுது விரதம் இருக்கிறது ஒரு விசேஷம். சாதுர்மாச விரதம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆடி மாதத்தில் 4 பொருளை வந்து விளக்குவாங்க. 4 மாதம் பால், தயிர், நெய். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட பொருட்களை சாப்பிடணும், முருகனுக்கு யார் விரதம் இருக்கணும், சிவனுக்கு யார் விரதம் இருக்கணும், பெருமாளுக்கு யார் விரதம் இருக்கணும். ஒவ்வொரு கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு விரதமான விழாக்கள் நடக்கும். இது வைணவ விழா காலம், இது சிவனது விழா காலம்னு இருக்கும். ஆனால் இந்த பங்குனி உத்தரத்தில் மாத்திரம் எல்லா கோவில்கள்லேயும் விழா நடக்கும். கம்பராமாயணத்தை அரங்கேற்றியது நீங்கள் சொன்னீங்க. அப்போ சிவபெருமானுக்கு சிவபார்வதி கல்யாணத்தை நம்ம பார்க்குறோம். முருகன் தெய்வானை கல்யாணத்தை பார்க்குறோம். கந்த சஷ்டி அப்படின்னு சொல்கிறது எதிரிகளை போக்கக்கூடியது, எதிரிகளை துச்சமாக அழிக்கக்கூடியது அந்த மந்திரம் கந்த சஷ்டி கவசம். ஆனால் இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது திருப்புகழை நீங்கள் பாடணும். இந்த உத்திரத்துக்கு ஸ்திர நட்சத்திரங்கிறதுனால ஸ்திரமான பலன் கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஸ்திரமான பலன், ஸ்திர சொத்துக்கள் சேரும், ஸ்திரமான கணவன், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல குழந்தைகள், சத் சந்தானம். சந்தானம் வேற, சத் சந்தானம் வேற. அப்படி நல்ல சந்ததிகளை வளர்க்கக்கூடிய, குலத்தையே காக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து சேருவாங்க. ஸோ ஸ்டேபிளான லாங் சஸ்டெயினபிள் பலன்களுக்கு நம்ம திருப்புகளை பங்குனி உத்திரத்தில் பாராயணம் பண்ணணும். இப்போவே நான் உங்களை கேட்குறேன், நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. பக்த பிரகலாதா அப்படின்னு சொன்னால் அவனை சாதாரண பிரகலாதன்னு சொல்ல முடியுமா? பக்தனுக்கெல்லாம் மிஞ்சியவன் குழந்தை அவன். அவனை போய் பக்தர்களில் தலை சிறந்தவன் சொல்லியிருக்கோம். இவன் பேரை சொன்னால் அவங்க அப்பனுக்கு வந்து முக்தியை கொடுத்தவன் மகன்தான். அப்படிப்பட்ட சத்சந்தானம் ஏற்படக்கூடியது தான் தெய்வ திருமணங்கள் நிகழ்த்தக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் விரதம் இருந்தால் இதுவரையில் உங்கள் வீட்டில் திருமணமே நடக்கலை, சுபங்கள் நடக்கலை. இப்போ பொதுவாகவே திருமணம்னா எல்லோரும் கல்யாணம்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் கல்யாணம் சார், எங்கள் வீட்டில் எல்லோரும் கல்யாணம் ஆகிடுச்சு சார், பேரம்பேத்தியில் எடுத்துட்டோம் சார், எங்கள் வீட்டில் என்ன கல்யாணம் நடக்கும், அப்போ எப்படி நாங்கள் விரதம்? கல்யாணங்கிறது சுபம். உங்கள் வீட்டில் நல்லது நடக்கிறது, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, பிள்ளைங்களுக்கு வந்து பணம் கட்டி அவங்க வெளிநாடு போகிறது, அப்படின்னு சுப பலனாக நடக்கிறது. அந்த சுபத்தை செய்யக்கூடிய நட்சத்திரம் ஸ்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். ஆகவே இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை சிந்திக்கணும், நல்லதே பேசணும், திருப்புகழ் பாடணும். திருப்புகழை பாடினால் வாய் மடக்கும்.
பங்குனி உத்திர விரதத்தை பத்தி சொன்னீங்க. இப்ப வீட்லயே வந்து ஒரு வழிபாடு பண்ணணும். பங்குனி உத்திரத்துக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா மறக்காம பண்ணிறணும்னா, அப்படின்னு ஏதாவது ஒரு லிஸ்ட் உங்களால சொல்ல முடியுமா? எந்த இடத்துல ஜோதி வழிபாடு இருக்கோ அந்த இடத்துல வந்து இருள் இருக்காது, அதே மாதிரி துன்பம் இருக்காது. 6 அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் போட்டு, கார்த்திகை பெண்களுக்கு உண்டான 6 தீபம், அதுவும் இந்த உத்திர நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கேன், சனீஸ்வரர் கூட சூரியன் போய் சேரும் காலம். 5 கிரகங்கள் ஒரே வீட்ல. ஆகவே தயவு செஞ்சு இந்த பங்குனி உத்திரத்துக்கு நம்ம கலாட்டா நேயர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உடனே அதை வந்து ஷேர் பண்ணுங்க. இதுல நான் சொன்ன அந்த பூஜையை செய்யுங்க. இந்த 6 தீபம் அப்படிங்கிற 6 தீபம். அதே மாதிரி தேனும் தினையும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நீங்க சாப்பிடுங்க. அதை எதுக்காக சாப்பிட சொல்றேன்னா, உடல் ஆரோக்கியம். அடுத்து வரப்போற இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராது. அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குங்கிறதுனால தேனும் தினையும் 12வது மாதம் இதை வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சிம்ம ராசியில் இருக்கிறதுனால இப்போதைக்கு சனி வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த பங்குனி உத்திர பூஜை செய்யும்போது, எல்லா கோவில்லையும் கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போய் அந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா, திருக்கல்யாணம் திருமாங்கல்யம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் சுபம் நடக்கும், சந்தோஷம் வரும், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சரி, இப்போ இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறப்ப குலதெய்வ வழிபாடு, இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கும் பங்குனி உத்திரத்துக்குமான தொடர்பு என்ன சார்? கண்டிப்பாக. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது வேற யாருமே கிடையாது, நம்ம மூதாதையர்கள் தான். அந்த மூதாதையர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து தண்ணியும் இல்லை உணவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தாகம் இருக்கும், பசி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க இப்படியெல்லாம் விட்டுட்டாங்களே அப்படின்னு இருக்கும்போது கஷ்டம் இருக்கும் இல்லையா? அந்த கஷ்டம் இல்லாமல் நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணீங்க, பிண்ட பிரசாதம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைக்கு இடமே இல்லை. ஆனால் அப்படி செய்தவர்கள் கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் காசியில் தர்ப்பணம் கொடுத்துட்டேன், கயாவில் கொடுத்துட்டேன், வருஷம் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. காசியில் கொடுத்தாலும் கயாவில் கொடுத்தாலும் தயவு செஞ்சு உங்களுடைய மூதாதையர்களுக்கு வருடம் நீங்கள் தர்ப்பணங்கள் கொடுத்து ஆகணும். அதனால தான் அட்லீஸ்ட் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில், அமாவாசையில், ஆடி அமாவாசையில், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ கூட அந்த மூதாதையர்களை திருப்திப்படுத்தணுன்னா தெய்வ திருமணங்கள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து இந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடினீங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும். இப்போ தர்ப்பணம் அப்படிங்கிறப்ப நிறைய ஃபேமிலிஸ் வந்து மறந்துடுறாங்க. எப்போ கொடுத்தீங்க? ஒரு ஆண்டுக்கு கொடுத்தது. ஒரு பெரியவர் இருந்திருப்பார், அவர் தவறி இருப்பார், குடும்பத்தில் தவறி இருப்பார், அந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பிறகு அதை அப்படியே மறந்துருப்பாங்க. சில பகுதிகளில் வந்து ஆடி அமாவாசை வருஷம் ஒரு தடவைக்கு கொடுக்கக்கூடியது தென் பகுதிகளில் இருக்குது. தை அமாவாசைக்கு கொங்கு பகுதிகளில் தை அமாவாசை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்படி வருஷத்துக்கு ஒருக்க கொடுக்குறோமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது இந்த தர்ப்பணத்தை குறித்த ஒரு தெளிவான பார்வை என்ன? தெளிவு நெத்தி போட்டு லட்சம் மாதிரி சொல்லுவேன் நான். மக்களுக்கு போய் சேரணும். தாத்தா அப்பா அம்மா கொடுத்த சொத்தை மாத்திரம் டெய்லி வச்சுக்கிறீங்கல்ல, அவங்க கொடுக்குற வாடகை எல்லாம் தனியாக வாங்கிக்கிறீங்கல்ல, வாடகை வரலன்னா கேட்குறீங்கல்ல, அந்த சொத்தை வந்து இடித்து கட்டுறீங்கல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கல்ல, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்கல்ல, சொத்து மாத்திரம் வேணும், அவங்களுக்கு தண்ணியும் சோறும் கொடுக்க மாட்டேன்னா அது எனக்கு ஞாபகமே இல்லை சார், நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார். நீங்கள் அமெரிக்காலாம் இருங்க, ஆப்பிரிக்காலாம் இருங்க, அவங்களுடைய சொத்தெல்லாம் அனுபவிக்கிறீங்க. பூர்வீக சொத்தை உங்களுடைய சொத்துன்னு அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டம் முப்பாட்டெல்லாம் எப்படி வாழ்ந்தான்னு தெரியுங்களா? இந்த சொத்தை நான் அனுபவிக்கிறது மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்குது, இதை வாங்கவோ விற்கவோ அடமானம் வைக்கவோ எனக்கு முடியாது, இது அப்படியே என்னுடைய சந்ததிக்கு நான் கொடுத்துட்டு போவேன். ஆனால் இந்த சந்ததிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சொத்தை அழிக்கிறதுக்கு முற்படுறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த முப்பாட்டன் பாட்டனுடைய நமக்கு ஞாபகமே இல்லாமல் போயிடுது. இந்த வீடு யார் கொடுத்தது தெரியுங்களா? எங்கள் அப்பா கொடுத்தாரு. அந்த கோவிலுக்கு எங்கள் அப்பா தான தர்மங்கள் பண்ணியிருக்காரு, அந்த கோபுரம் கட்டினது எங்கள் அப்பா தான். இது எல்லாம் முன்னோர்களுடைய ஞாபகத்தை கொடுக்கக்கூடியது. இதையெல்லாம் செய்யும்போது தர்ப்பணங்கள் நீங்கள் கொடுப்பீங்க. அந்த பொருளையே அழிக்கும்போது அந்த திதிகள் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுது. சொத்தை எப்படி டாக்குமெண்ட் எழுதுனாங்களோ
அந்த மாதிரி உங்களுக்கு வந்து திதிகளை டாக்குமெண்ட் எழுதி வைக்க முடியாது சார். இது அன்பாலையும் பாசத்தாலையும் சொல்லக்கூடியது. ஆகவே நீங்கள் தான் அது வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்து அவங்க உயிர் விட்ட நாளை மனசில் வச்சுக்கிட்டு தாயும் தகப்பனுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு தான் தீரணும். இப்போது நைவேத்தியம் பற்றி பேசுனீங்க சார். முருகப்பெருமானுக்கு தேனும் திணைமாவும் அப்படின்னு சொன்னீங்க. இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு படையல் போட்டு வழிபாடு பண்ணுறோம் முன்னோர்களுக்கு. அந்த மாதிரியான படையல் சமாச்சாரங்களுக்கு என்னென்ன அதில் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். இறைவனுக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் படையல் பண்ணலாம் சார். என்ன வேணாலும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணலாம் சார். நிவேதனம் அப்படின்னா சுவாமிக்கு அறிவிக்கிறதுன்னு அர்த்தம். முதல்ல நைவேத்தியம் அப்படின்னா முதல்ல என்ன அர்த்தம்னு புரிஞ்சுங்க. நீங்கள் ஏதோ சுவாமிலாம் வந்து சாப்பிடுவாங்க, அவங்கெல்லாம் எதிரில் வச்சு சாமி முதல்ல வந்து சாம்பார் சாதம் சாப்பிடுவார், அப்புறம் ரசம் சாதம் சாப்பிடுவார், தயிர் சாதம் சாப்பிடுவார், அப்புறம் கடைசியில் சாம்பாரும் இதுவும் வடையும் சாப்பிடுவார், அப்புறம் பாயாச வடை சாப்பிடுவார். அப்படி இல்லை. நிவேதனம்னா அறிவிக்கிறதுன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டில் அறிவிக்கிறோம், நான் இறைவனுக்கு கொடுக்கிறேன், எனக்கு இயற்கையாக கொடுத்த பொருட்களை இறைவனுக்கே நான் மீண்டும் படைக்கிறேன். அதுதான் நிவேதனம். அந்த நிவேதனம் முடிஞ்ச உடனே அந்த உணவு என்னவா மாறுது? நான் கொடுக்கும்போது சாதமாக இருக்குது, வரும்போது பிரசாதமாக மாறுது. இறைவன் வந்து பார்த்த கருணை பார்வையினாலேயே அது அத்தனையுமே பிரசாதமாக மாறுது, மருந்தாக மாறுது. அது உணவாக இல்லை, அளவோடு சாப்பிட முடியும். அதனால்தான் பெரியவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கூட கோயிலில் இருக்கிற குருக்கள், பட்டர்கள், அர்ச்சகர்கள் இவர்களெல்லாம் என்ன சாப்பிடுவாங்க தெரியுங்களா? வீட்டில் வந்து சாப்பாடு அவங்க சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறோமோ அதை எடுத்துகிட்டு வந்து 16 கவளம் தான் சாப்பிடுவாங்க. 16 கவளம், மொத்தமே 16 கவளம். அந்த 16 கவளத்துக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. அதனால்தான் நீங்கள் இந்த சுவாமி மேலே பக்தியோடு இருப்பவர்கள், இறைப்பணியில் இருக்கிறவங்க தன்னைக்கே அர்ப்பணிச்சுட்டு வந்து இந்த வயிறு ஒடுக்கமாக இருக்கும், அடக்கமாக இருக்கும். 16 கவளம், அந்த 16 கவளத்திலேயே தன்னுடைய உயிரை வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த நிவேதனம் பண்ணுறதுனுடைய அர்த்தங்கள் நிறைய இருக்குது. சுவாமிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது பாயாசம் சாப்பிட்றத விட சுவாமிக்கு நான் அறிவிக்கிறேங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பங்குனி உத்திரம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சுவாமி, ரொம்ப நன்றி. இதெல்லாம் கரெக்டு. எப்படி இருந்தாலும் என்னுடைய கலாட்டா அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், எத்தனை 100 வருஷம் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் இந்த பங்குனி உத்திரம் வராது. தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தோட இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து கூட 6 விளக்கு அம்சமாக ஏற்றி தேனும் திணையும் வச்சு, நான் ரொம்ப செலவில் சொல்லலை, அதே மாதிரி தீர்த்தம் துளசி போட்டு வச்சு உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து திருப்புகழ் பாடி, உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் சுகம் வேணும்னு சொல்லி வேண்டினால் இந்த வருடம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR பியோர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.